அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட் கவுன்சிலிங், அதாவது டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கவுன்சிலிங் டைப்பிஸ்ட் வேக்கன்சி அனாலிசிஸ். நிறைய பேர் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ சம்மந்தமாக பேச சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசி ஓவர் ஆகிடுச்சு. இப்போ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இந்த கவுன்சிலிங் போயிட்டுருக்கு ஜூனியர் ஸ்டண்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் இப்போ டே 11ஓட முடிவில் கிட்டத்தட்ட மீதி 900 வேக்கன்சி இருக்குது. அது ஜென்ரல் டர்னுக்கும் பிசிஎம்பிசிக்கும் இல்லை. ஜென்ரல் டர்ன் பிசிஎம்பிசிக்கில் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இந்த கேட்டகரிக்கு இருக்குது. ஓகேங்களா? டே 11ஓட முடிவில். ஓகேங்களா? ஸோ டே 11ஓட முடிவில் நம்ம இப்போ டைப்பிஸ்ட்டுக்கான, அதாவது ஜூனியர் ஸ்டண்டோட டே 11 முடிவில் டைப்பிஸ்ட்டுக்கான ஒரு வீடியோ நம்ம போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டே வைஸ், ஓகேங்களா, ஒவ்வொரு டே வைஸ் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்த டே வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் வச்சு அந்த அதாவது ஒவ்வொரு டேக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை அவைலபிளாக இருக்கும் அப்படின்றதை நம்ம சொல்ல போகிறோம். ஆல்ரெடி ஜூனியர் ஸ்டண்டுக்கு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ டைப்பிஸ்ட்டுக்கு சொல்ல போகிறோம். உடனே என்ன கேட்பீங்க, ஸ்டெனோவுக்கும் போடுங்கன்னு ஒரு 15-20 கமெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ தான் ஜூனியர் ஸ்டண்ட் கவுன்சிலிங் ஒரு முக்கால்வாசி போய்கிட்டுருக்கு. அடுத்து டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வரணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டெனோ கவுன்சிலிங். அப்படின்றப்ப நீங்கள் ஸ்டெனோ வீடியோ போய் கேட்குறீங்க அப்படின்னா அது நம்மளால் போட முடியாது. நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு டைப்பிஸ்ட் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெனோ பற்றி நம்ம போட முடியும். கண்டிப்பாக போடுவேன். டைப்பிஸ்ட்டில் பிசி, எம்பிசிக்கு ஓரளவுக்கு வேக்கன்சிஸ் ஓவர் ஆகக்கூடிய அந்த சுச்சுவேஷன், அதாவது பிசி, எம்பிசிக்கு முடியக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஸ்டெனோ வீடியோ கண்டிப்பாக போட ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 2025 கவுன்சிலிங் டைப்பிஸ்ட். இப்போ ஜென்ரல் டர்ன் பாருங்கள். ஓகேங்களா? ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 350 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 103 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் விமனில் ஒரு 142 வேக்கன்சிஸ், ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 38 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 26, ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 2, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேனில் 35, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 4, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஸ்பெஷல் கேட்டகரி எல்வி விஐ ஒரு 5 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஹெச்ஹெச்ஐ ஸ்பெஷல் கேட்டகரி 3, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி மல்டா 2 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டி 4 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் விமன் எல்வி விஐ 1 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் விமன் ஹெச்ஹெச்ஐ 3 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் விமன் எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி மல்டா 1 வேக்கன்சி, அதுக்கப்புறம் பிளைண்டு ஜென்ரல் டர்ன், அதாவது பிளைண்டு கிடையாது, பேக்லாக் வேக்கன்சி இது. ஓகேங்களா? பேக்லாக் வேக்கன்சி ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டிக்கு ஒரு 6 வேக்கன்சி. ஸோ ஜென்ரலில் ஓகேங்களா, மொத்தமாக ஜென்ரல் டர்ன் ஃபுல்லாக இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 725 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 2025 கவுன்சிலிங் டைப்பிஸ்ட் பிசி வேக்கன்சி அனாலிசிஸ். பிசி ஜென்ரல் 297 வேக்கன்சி, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 75 வேக்கன்சி, பிசி விமன் 120 வேக்கன்சி, பிசி விமன் பிஎஸ்டிஎம் 32 வேக்கன்சி, பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோ 23 வேக்கன்சி, பிசி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் 17 வேக்கன்சி, பிசி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 8 வேக்கன்சி, பிசி எல்வி விஐ 8 வேக்கன்சி, பிசி ஹெச்ஹெச்ஐ 6 வேக்கன்சி, பிசி எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி மல்டா 1 வேக்கன்சி, பிசி ஜென்ரல் ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டி 21 வேக்கன்சி, பேக்லாக் வேக்கன்சி பிசி ஓகேங்களா, ஜென்ரல் ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டி 20 வேக்கன்சி, பிசியில் விமனில் எல்வி விஐ 1 வேக்கன்சி, பிசி விமன் ஹெச்ஹெச்ஐ 1 வேக்கன்சி, பிசி விமன் எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி மல்டா 1 வேக்கன்சி, பிசி விமன் ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டி 2 வேக்கன்சி. டோட்டலாக பார்த்திங்கன்னா பிசிக்கு ஒரு 633 வேக்கன்சி. ஓகேங்களா?
ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட்டு வரும். ஆனால் கேட்காதீங்க, அதுக்கான ஆன்சர் பண்ணிடுறேன். சார் 633 தான் இருக்குது, இதுலேயே ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, இதில் கால்குலேஷன் போட்டால் இப்படி தான் வருது, அப்படி தான் வருது, இப்படி தான் வருதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் அது இதுன்னு போட்டு என்ன சொல்லியிருந்தீங்க, ஒரு பிசிக்கு ஒரு 1000 அல்லது 1200 தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்களா? அப்படி தானே நீங்கள் எல்லாம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஒரு சரியாக கணக்கு போடாமல். கேண்டிடேட்ஸில் நிறைய பேர்த்துக்கு சரியாக கணக்கு போட தெரில இந்த இது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இதை வச்சு இந்த எக்ஸாக்டாக இவ்வளோ தான் வருது, 1000 1200 பிசி கம்யூனல் ரேங்க் வரைக்கும் தான் ஜூனியர் ஸ்டூடெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்களா? ஆனால் 1700க்கு மேலே கிடச்சிதுங்களா பிசி கம்யூனல் ரேங்க்கு? ஸோ இங்கே 500 ரேங்க் எப்படி மிஸ் பண்ணீங்க? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ அதனால் இங்கெல்லாம் எக்ஸாக்டாக கால்குலேஷன் வந்து போட்டால் இங்கே ஒத்து வராது. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வேலை கிடைக்காது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்குவீங்க. அப்படி வராது. நம்ம ஆல்ரெடி வந்து அனலைசிஸ் பண்ணி இந்த ரேங்க் வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு அனலைசிஸ் பண்ணி நம்ம டைப்பிஸ்ட்டுக்கு போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். அடுத்து பிசி ஜென்ரல் வந்து பாருங்கள், பிசிஎம் ஜென்ரல் 47, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 20, பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம் 14, பிசிஎம் விமன் 14, பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம் 1, பிசிஎம் டிஸ்ட்ரிக்ட் விடோ 5, பிசிஎம் ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மென் 4, பிசிஎம் ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம் 1, பிசிஎம் ஜென்ரல் எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி மல்டா 1. ஸோ டோட்டலாக 93 வேக்கன்சி, ஓகேங்களா? பிசிஎம்க்கு இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேட்டகரி சேர்த்து தான். எம்பிசி ஜென்ரல் 228, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 72, எம்பிசி விமன் 101, எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் 19, எம்பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோ 18, எம்பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா 14, எம்பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 2, எம்பிசி எல்விவிஐ 1, எம்பிசி ஜென்ரல் ஹெச்ஐ 5. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வேக்கன்சிலாம் இருக்குது. ஸோ டோட்டலாக 468 வேக்கன்சி எம்பிசிக்கு இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேட்டகரி. பேக்லாக் வேக்கன்சி வந்து ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஐ ஜென்ரல் 29 வேகன்சி, எஸ்சிஐ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8 வேகன்சி, எஸ்சிஐ விமன் 7 வேகன்சி, எஸ்சிஐ விமன் பிஎஸ்டிஎம் 13 வேகன்சி, எஸ்சிஐ டிஸ்ட்ரிக்ட் விடோ 2 வேகன்சி, எஸ்சிஐ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் 13 வேகன்சி, எஸ்சிஐ ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மென் 1 வேகன்சி, எஸ்சிஐ ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம் 3 வேகன்சி, எஸ்சிஐ ஜென்ரல் எல்விவிஐ 1 வேகன்சி. ஸோ டோட்டலாக எஸ்சிஐக்கு 77 வேகன்சி. அடுத்து எஸ்சி ஜென்ரல் 168 வேகன்சி, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 51 வேகன்சி, எஸ்சி விமன் 68 வேகன்சி, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் 25 வேகன்சி, எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் விடோ 6 வேகன்சி, எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் 1 வேகன்சி, எஸ்சி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மென் 15 வேகன்சி, எஸ்சி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம் 2 வேகன்சி, எஸ்சி எல்விவிஐ 2 வேகன்சி. ஸ்பெஷல் கேட்டகரிக்குரிய வேகன்சிலாம் பார்த்துக்குங்க. பேக்லாக் வேகன்சி பாருங்கள், இந்த கேட்டகரியில் 1 இருக்குது. அடுத்து ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்சி ஜென்ரலில் ஒரு 83 இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கணும். நான் ஆட் பண்ணலை அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க, ஆனால் ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்சி ஜென்ரலில் 83. ஸோ டோட்டலாக 430 வேகன்சி இருக்குது எஸ்சி கேட்டகரிக்கு, இன்க்ளூடிங் எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி சேர்த்து தான். எஸ்டி ஜென்ரல் 9 வேகன்சி, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம் 1, எஸ்டி டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் 2, எஸ்டி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம் 1. ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்டி ஜென்ரல் சேர்த்துருக்கேன் பாருங்கள், 37 வேகன்சி. ஸோ டோட்டலாக 51 வேகன்சி. ஸோ மொத்தமாக எல்லாமே டைப்பிஸ்ட் வேக்கன்சி எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே சேர்த்து 2477 வேக்கன்சி இருக்குது. இதே போல் ஸ்டெனோக்கு போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம பின்வரும் நாட்களில் போடுவோம், உடனே எதிர்பார்க்க வேணாம், ஓகேங்களா? ஸோ இதாங்க வந்து டைப்பிஸ்ட்டுக்கான வேக்கன்சி ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இது வந்து இப்போ நான் கொடுத்தது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்து அதை கரெக்டாக வந்து அலைன் பண்ணி எடிட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்து எந்த டே வரைக்கும் எந்த கம்யூனல் கேட்டகரிக்கு எந்த டே வரைக்கும் டைப்பிஸ்ட்டுக்கு ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டே வரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம போடுவோம் டைப்பிஸ்ட்டுக்கு. ஸ்டெனோவுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், பிசி எம்பிசி டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் பிசி எம்பிசி முடியக்கூடிய அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டெனோக்கான வீடியோ வந்து போட முடியும், ஓகேங்களா? தேங்க்யூ.